வணக்கம் ஸ்ரீதர். நம்ம வணக்கம். ஐபிஎல் சீசன் 2025 மேட்ச் டே 9 எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், Yeah. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் ரெண்டு மேட்சையும் நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம Okay. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் ரிவ்யூ பண்ணிட்டு அப்புறம் அடுத்தது எஸ்ஆர்ஹெச் மேட்ச்க்கு போவோம். Correct. Okay. ஒப்பீனியன் சிஎஸ்கே மேட்ச் பத்தி சொல்லுங்க. ரொம்ப டிசப்பாயிண்டடா இருப்பீங்க தெரியும். இல்ல, as a cricket enthusiast, சிஎஸ்கே சப்போர்ட் அப்படிலாம் அவனுக்கு நல்ல கிரிக்கெட் பார்க்கணும் அவ்வளவுதான். இல்ல, பட் நேச்சுரலா சிஎஸ்கே ஜெயிக்க வின் வேண்டிய பண்ணதான் ஒரு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இல்லையா? ஆமா. அதான் நான் என்ன சொல்லுவேன்னா, ரெண்டு டீமும் பேட்டிங் ப்ரெஷர்ல இருக்காங்க. கிரிக்கெட் லாஜிக் தான் இது. அப்ப என்ன பண்ணணும்னா, ப்ரெஷரா இருக்கிறத நீங்க செகண்ட் பண்ணணும். அதாவது டாஸோ லட்டு மாதிரி வின் பண்ணீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனீங்கன்னா ஃப்ரீயா ஆடுவீங்க. நீங்க யூ ஆர் அண்டர் ப்ரெஷர் நவ். அவங்க போலிங் அந்த அளவுக்கு பெருசா போலிங் கிடையாது. ஒன்னு. செகண்ட் திங், சிவம் துபே எல்லாம் ஃப்ரீயா ஆடுவார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாருனாக்கா. ப்ரெஷர் ஸ்கோர் ப்ரெஷர் கிடையாது. நார்மலா நம்ம பேட்டிங்க்கு ஆடினோம்னா 200 ரன் அடிச்சிருப்போம் நம்ம அந்த போலிங்க்கு. அதுவும் ஹசரங்காவெல்லாம் பின்னி எடுத்துருப்பாங்க போட்டு. இதை விட்டுட்டு டாஸை வின் பண்ணி நான் போட்டுருந்தேன். இது கிரிக்கெட்டிங் லாஜிக். நீங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் விட்டுருங்க. எப்படினாலும் இது ஈஸியா 10 ரன்ல டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். 200 ரன் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த போலிங் 200 ரன் டெஃபினட்டா அடிச்சிருக்கலாம். ஆர்ச்சர் எங்கெங்கயோ போடுவாரு, எடுத்தவன போடும்போது. அது இன்னும் ஸ்ட்ராட்டஜி, ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். அனதர் திங், இந்த ஓவர் டர்ன்லாம் அந்த விக்கெட்டுக்கு ராங் சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது ஒன் பாயிண்ட். செகண்ட் என்னன்னாக்க, இந்த நிதிஷ் ராணான்னு ஒருத்தர் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. இட்ஸ் a குட் பிளேயர், பட் ஹீ பிளேஸ் ஒன்லி ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட். இது நோ பிரெய்னர் ஆக்சுவலி. அவங்க ஷார்ட் ஆஃப் போட்டனா தட்டி விடுறாரு, புக் அடிப்பாரு. ரெண்டு தான். டிரைவே கிடையாது அவரு. ஸ்ட்ரைட் டிரைவே கிடையாது அவருக்குலாம். என்ன இவங்க உட்காந்துருக்காங்க, ஸ்ட்ராட்டஜின்றாங்க, மேட்ச் அப்ன்றாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னு புரியல எனக்கு ஆக்சுவலி. நமக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. இல்ல ஸ்ரீதர், நீங்க ஒரு வியூ எடுக்கிறீங்க ஹைபோதட்டிக்கலா. நான் ஆமா. வேற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் வியூ எடுக்கிறேன். எப்படின்னா, இப்போ ம். அசரங்கா 16th ஓவர் போடுறாரு. ஓகே, ஆமா. 16th ஓவர் ம். முதல் 3 பால் ஜடேஜா ஆடுறாரு. முதல் ம். 2 பால் டாட் பால், தேர்ட் பால் சிங்கிள் எடுக்கிறாரு. ஆ. 4th பால்ல கைக்வாட் 6 அடிக்கிறாரு. ஆமா. 7 ரன்ஸ் தான் வந்திருக்கு. அடுத்த பால் ஆமா. விட்டுறாரு. ஓகே, தோனி வராரு. தோனி எப்பவுமே வந்தாருன்னா முதல் 2 பால் லொட்டு தான் வைப்பாரு. எந்த பவுலர் போட்டாலும் சரி, ஆமா. அவர் டிஃபென்ஸ் தான் ஆடுவாரு, ரன் அடிக்க மாட்டாரு, டாட் ஆமா. பால் ஆடுவாரு. அந்த இடத்துல ஷுட் ஹவ் கான் ஃபார் அதை அடிக்க பார்த்துருக்கணும். அந்த மாதிரி திருப்பி ஆ. திருப்பி தோனி இது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிற பால்ஸே கம்மி. ஒன்று. ரெண்டாவது, அடுத்த ஓவர் சந்தீப் சர்மா போடுறாரு. சந்தீப் சர்மா ஓவரில் 9 ரன் தான் அடிக்கிறாங்க. ஆமா. அடுத்த ஓவர் தீக்ஷனா போடுறாரு, 7 ரன் தான் அடிக்கிறாங்க 18வது ஆமா. ஓவர். ஆமா. இது அசிரங்கா ஓவர் 7, சந்தீப் சர்மா ஓவர் 9, அதுக்கு அடுத்த ஓவர் 7 ரன். இந்த 3 எப்படி ஓவர் அடிக்க முடியும் அப்புறம் எப்படி அடிக்க முடியும் ரன்னு? 16 25 ரன் தான் அடிக்கிறாங்க 3 ஓவர்ல. ஆமா. 19வது ஓவர்ல 13 ரன் அடிக்கிறாங்க, இல்ல 20வது ஓவர்ல 19 ரன் அடிக்கிறாங்க. தேஷ்பாண்டேவே 13 ரன் அடிக்கிறாங்க. கடைசியில வி லாஸ்ட் பை 6 ரன்ஸ். ஏ. ஓவர்ஸ்ல ஒரு 6 அடிச்சிருந்தாங்கனாக்க இட் would have been easier. ஒண்ணு. இப்ப தோனிக்கு பதிலா ஓவர் 10 வந்திருக்கலாம். அந்த அசரங்கா ஸ்பின் ஆட தெரியாதுன்னா ஓவர் 10 அனுப்ப வேண்டியதானே. 4-5 விக்கெட் கையில இருக்கு, அஸ்வின் வேற இருக்காரு. இப்போ இப்போ கையில இருந்த மேட்ச் ஜடேஜா எல்லா 3 பால் ஆடுறாரு, 1 ரன் 2 ரன். ஜடேஜா அட்டூழியம் பண்ணிட்டு போயிட்டார் நேத்திக்கு. அதான் அவரோட ஜடேஜா பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது ஆஃப் லேட் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் சோ லெஸ் ஆக்சுவலி. ஆமா, another thing, ஒரு ஷார்ட் பால் போட்டாரு, இல்ல டீப் விக்கெட் இருக்கு, ரொம்ப எக்கச்சக்க டைம் இருக்கு, ஸ்கொயர் லெக்ல அடிச்சா 4. என்ன ஃபீல்டே பார்க்காம நேரா ஹிட்மேயர் கையில் அடிச்சாரு. அப்புறமா அங்க போயிட்டு ராஜசேகர் போயிட்டு அடிச்சுட்டு 22 ஃபீல்டு பால் பார்க்காம அடிச்சுட்டு 22 பால் ஆடி இருக்காரு. 22 பால் ஆடி 32 ரன் அடிச்சிருக்காரு. ஆமா. தோனி அதுவும் அந்த 11 பால் ஆடி 16 ரன் அடிச்சிருக்காரு. ஆமா. இல்ல அதை விடுங்க. அதை தவிர அட்ராக்ஷன்ஸ் என்னன்னாக்கா, இந்த சுரேஷ் ரெய்னா மாதிரி ஒரு ஆள் கன்சிஸ்டன்டா அவர் சுரேஷ் ரெய்னா இருந்ததுனால தான் சிஎஸ்கே எவ்வளவு தூரத்துக்கு வந்தது. ஏன்னா அவர் கன்சிஸ்டன்டா அடிக்க நிறுத்தவே மாட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் அடிப்பாரு. ஆமா, இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ டீம் எடுத்ததுல ஓகே, மேட்ச் சேஸ் பண்றோம், கிளியரா தெரியுது இவ்வளவுதான் அடிக்கணும்னு. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இல்ல, கிளீனா போறாங்க. பசு அது இல்ல. நீங்க மெயினா பவர் பிளேல 3 ஓவர்ல 5 ரன்.
இன்னும் ஒரு 8 ரன் அடிச்சா மேட்ச் வின்னு. அது சரி. அங்க பவர் பிளே வேற நீங்க ஒண்ணுமே ஞாபகம் கிடையாது. வருது. 3 ஓவர் 5 ரன் பவர் வந்து பிளேல நீங்க சொன்ன உடனே ஞாபகம் வருது. ராகுல் திரிபாதி அவருக்கு ஏதாவது நம்ம கை வரல, கால் வரல, இது முதல்ல பேசினோம். கேமே இல்ல, கான்பிடன்ஸும் இல்ல. எங்கேருந்து அவர் வந்து ஆடுவாரு? எதுக்கு எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. அதுவும் நீங்க டாப் கவலைப்படாதீங்க. அடுத்த மேட்சும் அவர் தான் ஆடுவாரு. 20 அவருக்கு ரன் பட்டதே பேப்பர் பாக்கியம். அடிச்சிட்டார்ல. அவருக்கு பட்டதே பாக்கியம். அவருக்கு 2, 3 ஆமா ஷாட் அடிச்சு ஆடிய ஸ்லிப்னு ஆடினாரு. ஆமா. கயிறு கடையிற மாதிரி ஏதோ கடைஞ்சாரு. சரி, இவங்களுக்கு வந்து நான் சொல்றேனே, இதெல்லாம் வந்து கிரிக்கெட்டிங் மெரிட்ஸ்ல பாக்குற மாதிரியே தெரியல. இவங்க ஏதோ ஆடுறாங்க ஏவா தானோன்னு, இல்ல அவ்வளவுதான். அதுவும் ஆர்ச்சர் வந்து நம்ம நல்லா போட்டாரு. இவங்க நம்ம கான்வே எடுக்கணும் என்னோட சொல்லிட்டு இருக்கோம். கான்வே ஆர்ச்சர்லாம் அடிச்சிடலாம்ப்பா. ஆர்ச்சர்லாம் அடிச்சிடலாம்ப்பா. அவர் 10 ரன் கொடுத்துருக்காரு. அந்த போட்ட ஷார்ட் பால் எல்லாம் உள்ள லென்த் பால் போடுறாரு அவரு. கட்டு அடிச்சேன்னு வச்சுக்கோ, பாயிண்ட்ல 6 எல்லாமே. இப்போ இன்னொரு சரிங்களா? இப்போ இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா தோனி வந்து தோனியை விட்டா வேற கீப்பரே இல்ல டீம்ல. ஆமா ஆமா. கீப்பரே பயங்கர ரிஸ்க். பயங்கர ரிஸ்க். இப்போ ஆமா. இவங்க வந்து அந்த மாதிரி டீம் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தோனியை வந்து எக்ஸ்போஸும் பண்ண முடியல. ஏர்லியா வந்தா ஏதாவது ஹாம்ஸ்டிங் ஆயிடுமோன்ற பயத்திலேயே இருக்காங்களான்னு தெரியல எனக்கு. இல்ல என்ன திங்கிங் தெரியாது. அவரோட பிசிக்கல் கண்டிஷன் வி டோன்ட் நோ எனிதிங். பட் ஆமா. ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் the the batting once again I am telling you, unless you bring in Conway into the team, இது வந்து வேலைக்கே ஆகாத டீம். ஏன்னாக்கா உனக்கு வந்து ஆடுறதுக்கே உனக்கு வந்து உனக்கு ஸ்கில் செட்டே இல்லையே ஆடுறதுக்கு. இல்ல டாப் ஆடுறது. நேத்திக்கு வந்து இட் வாஸ் கிளியர்லி சந்தீப் சர்மா who won the game for them. சந்தீப் சர்மா வந்து அமேசிங் பர்சன். அண்டர் ப்ரெஷர் வந்து டெலிவர்ஸ். அதெல்லாம் ஓகே வாசு. we lost the game. இது அந்த அந்த கிரவுண்ட்ல நமக்கு இப்ப வேற நம்ம தெய்வாதீனம். லாஸ்ட் 4 ஓவர்ஸ் நம்ம லாஸ்ட் 4 ஓவர்ஸ் he kept RR in the game இல்ல, அதுக்கு சொல்ல வரேன். அது ஓகே. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், லாஸ்ட் 4 ஓவர்ஸ் நமக்கு தெய்வாதீனம். அவங்க வந்து கச்சா மச்சான் ஆடி, இதுதான் சொல்ல வரேன் நானு. இதே பேட்டிங் லைன் அப் யூ சி ஆன் பேப்பர் பிரஷர்ல விட்டனாக்க we would have won the same score by 30 runs. நேத்திக்கு ஜெய்ஸ்வால் வந்து 60 ஜெய்ஸ்வால் ராணா அடிச்சாரு. பட் ஸ்டில் வந்தது 170 180. ஆமா. அவங்க அதுக்கு அது தவிர பேட்டிங் இல்ல அவங்களுக்கு. அது கிளியரா தெரியுது. சஞ்சு சாம்சன் இஸ் woefully short of confidence. ஆமா. பாத்தீங்களா நீங்க? உள்ள மேனேஜ்மெண்ட்ல ஏதோ நடக்குது, என்னன்னு தெரியல. அது பிசிசிஐ என்ன பண்ணாங்க, அவர் மூஞ்சி பாடி லாங்குவேஜ் பாருங்க. இட் இஸ் நாட் லைக் த ஏர்லியர் சஞ்சு சாம்சன். இப்போ இன்னொரு பிரச்சனை, இன்ஃபேக்ட் இட் லுக்ஸ் லைக் he is playing for his place in the 11. நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. இது பிளேஸ் பண்றத நம்ம அதை பத்தியே பேசணும். அவங்க டீம் ஸ்ட்ரென்த்தே ரொம்ப கம்மியா இருக்கு. அவர் ரீப்ளேஸ் பண்ண மாதிரி யாருமே இல்லையா? வைபவ் சூரியவன்ஷி தான் ஆடணும். வேற பேட்ஸ்மேன் இல்ல. whatever it பாடி லாங்குவேஜ் வச்சு நான் சொல்றேன். அவர் டிராப்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்ல வரேன் நானுங்க, அவர் கேப்டன்ஸா இருந்தபோது எனக்கு கெத்தா வருவார் உள்ள. நேற்று பாருங்க தொசுக்குறாரு. அவரு அக்ரெசிவ் இன்டென்ட்டே காமிக்கல. பயந்து ஆடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ, ஏன்னா அவர் இன்னிங்ஸ் ஆட ட்ரை பண்றாரோ என்னமோ. அண்ட் கெய்க்வாட் வந்து ஆஃப் சைடில் அடிச்சிருக்கலாம். அதை போய் மடக்கினாரு. அது விடுங்க அதெல்லாம் ரன் ஆஃப் பிளே அப்படிதான் ஆகும். நம்ம வி லாஸ்ட் கேம் இந்த பவர் பிளே 3 ஓவர் 5 ரன் மேட்ச் ஓவர் சேசிங் 183. சிஎஸ்கே டிசர்வ்ஸ். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆடினா செலக்ஷன்ல டிசர்வ் டு லூஸ். தேர் இஸ் நோ சிம்பத்தி ஃப்ரம் எனிஒன். இவங்க செம உதவாங்கன்னு சார் தெரியும். இவங்களுக்கு வந்து சும்மா கிரௌடு போயிட்டு 18 தலை வரா எல்லாம் பைத்தியகார்த்தனமான ஒரு லாஜிக். என்னன்னு புரியல எனக்கு ஆக்சுவலி. என்ன கிரிக்கெட் பாக்குற கிரௌட போதுங்க, என்னமோ போறாங்க போய், எனக்கு புரியல எனக்கு ஆக்சுவலி. விஜய் சங்கரும் கொடுத்த சான்ஸ் அநியாயத்துக்கு வேஸ்ட் பண்ணாரு. அவருக்கு பிரச்சனையே அதான். சான்சஸ் எல்லாம் சரியா பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த டீம்ல ருத்துராஜ், 100 இவர் தவிர பத்திரானா 3 பேர் தவிர ஐ டோன்ட் திங்க் எனிபடி இஸ் புட்டிங் இன்டு பெர்ஃபார்மிங் டு தேர் பொட்டன்ஷியல். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. கீப்பிங் ஓகே, we cannot find fault with Dhoni. That's the only thing we can say. என்ன கேட்டா லாஸ்ட் இயர் வந்து ஆர்ஆருக்கு பிஞ்ச் ஹிட்டர் மாதிரி அஸ்வின் வந்தார் டாப்ல. அவருக்காக அட்லீஸ்ட் டெக்னிக்காக இருக்கு இந்த பேஸ் ஆடுறதுக்கு. அவரே ஒன் டவுன் பண்ணலாம். ஒன் டவுன் கிடையாது, திரிபாதி ஆடுற ஆட்டம் அவரே ஆடுவாரு ஓப்பனிங். அதான் புரியுதா? அதனால டீம்ல வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டிராப்பிங் அஸ்வின் அட்லீஸ்ட் ஒரு பவுலர் உள்ள இருப்பாரு. திரிபாதிக்கு பதில் அவரை வச்சுட்டு வேற ஒரு எடுக்கலாம். பவுலர் காம்போ ஜோக் ட்ரை பண்ணலாம். ஆமா. ஸோ இப்படி போனாதான் பார்ப்போம். எனிவே ஐ மீன் ஹேவிங் லாஸ்ட், அவர் நல்லா கேட்ச் பிடிச்சாரு. இவரு கேப்டன், ஆர்ஆர் கேப்டன் சூப்பரா பிடிச்சாரு கேட்ச். நல்ல கேட்ச், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்ச். பராக்
பட் நம்ம கேச்சிங் பாருங்க, ஹிட்மேயரை எப்படி விட்டான் பாத்தீங்களா? மண்டையில வாங்கினான் இல்ல ஓவர் டர்ன். அது நின்றுந்தாலே வந்து மேல போட்டு குடிஞ்சான், அதுக்கு எது குடிஞ்சானே தெரியல. லைட் மேபி எ ப்ராப்ளம், பட் ஐ டோன்ட் நோ. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, ஐ டோன்ட் நோ. ஐ மீன் இது எப்படி சொல்றதுனே புரியல இதெல்லாம். சரி, ஓகே, எக்ஸ்கியூஸே இந்த இந்த லெவல்ல எக்ஸ்கியூஸே கிடையாது இது. கரெக்ட். ஸோ கேட்ச் மண்டையில போடுதியா, ஹை கேட்ச் என்ன? சரி, ஓகே, நம்ம ஓகே எஸ்ஆர்எச் மேட்ச் இது போயிடுவோம். எஸ்ஆர்எச் வர்சஸ் டிசி மேட்ச். ஓகே, அதுதான் நம்ம சொல்லலாம். நான் சொல்லிருக்கேன், டிசி இஸ் அ டார்க் ஹார்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட். ஐ பீன் டெல்லிங் ஃப்ரம் த இன்செப்ஷன். Because the way, see, even yesterday I made the point that if the Faf du Plessis comes in and KL Rahul, they gel, it's a perfect combination. ரெண்டு பேரும் அடிச்சும் ஆடுவாங்க, டிஃபென்ஸும் ஆடுவாங்க, இன்னிங்ஸும் ஆடுவாங்க. அவங்க போலிங் பாருங்க, நீங்க என்ன போலிங் லைன் இருக்கு பாருங்க. அக்ஷர் பட்டேல், இவரு ஸ்டார்க், அக்ஷர் பட்டேல், ஓகே, அக்ஷர் பட்டேல் ஸ்டார்க், என்ன போலிங் ரெண்டு பேருமே. பட்டேல் ரெண்டாவது பால்ல ஒரு அபிஷேக் பொருள் என்ன ஈஸி கேட்ச், அது விட்டதுனால தான் மேட்ச் அவ்வளவு ஸ்கோரா அடிச்சாங்க. அந்த அனிகேத் சௌத்ரிய ரெண்டாவது பால் என்ன ஆட்டம் ஆடுறான் சார் அந்த பையனா, மறுபடி அடிச்சான். அவன் வந்து அடிச்சான். இன்னைக்கு கேம் அப்படிதான் இருக்கு. இல்ல கேம் அப்படி இல்ல இருக்குன்னா, இல்ல அதுக்கு நீங்க வந்து என்ன சொல்லணும்னா, பேட் கமின்ஸ்க்கு யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட். அவர் லாஸ்ட் இயருமே ஞாபகம் இருக்கா, நிதிஷ்குமார் ரெட்டிக்கு என்ன சொன்னாரு, நீ ஃபீல்டிங் வசமா நீ ஆடுவ, நீ தைரியமா போய் அடினாரு அவரு. சி தட்ஸ் த வே யூ பேக் யுவர் டீம். 5 விக்கெட்ஸ் டவுன் அடிக்கிறாங்க சார் அவங்க. இப்ப சொல்லிட்டாரு 2 உதவ வாங்கின உடனே வேற சேஞ்சஸ் ஆர் இந்த ஆஃபிங்ட்டாரு. நான் கவனிக்கல. இல்ல, நம்ம பேசியிருந்தோம். இப்போ வந்து there are certain changes in the offingறாரு. அபினவ் மனோகர்லாம் டிராப் பண்ணுவாங்க. ஆமா, அபினவ் மனோகருக்கு இல்ல அத நான் முதல்ல நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் நம்மளோட ப்ரிவியூலயே. என்னன்னா, இந்த அடிச்சு ஆடுற டீம் இருக்குல்ல, இவங்க சக்சஸ் போது எல்லாம் ஓஹோம்பாங்க. 3 மேட்ச் அடிச்சு அவுட் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் என்ன ஆகும், அடிக்கிற பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவான், சரி டிஃபென்ஸ் ஆடணுமோ அப்படின்னு தோணும் அவனுக்கு. ஆல்தோ இன்ஸ்டிங்க்ட் இஸ் டு ஹிட், அவன் கேமை மாத்துவான். மொமெண்ட் யூ சேஞ்ச் யுவர் கேம், இன்னும் ஃபர்ஸ்ட் ஆயிடும். இப்ப இத மாத்தக்கூடாது இந்த ஸ்ட்ராட்டஜியை என்ன பொறுத்த வரைக்கும். ஹெட்மயர் வந்து முதல்ல பேட் பண்ணா டார்கெட் செட் பண்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டாருன்னு அவர் சான்ஸ் கிடைச்சு பெருசா யூட்டிலைஸ் பண்ணுவாரு. சொன்னா இல்லையா, அதே இதெல்லாம் வந்து அப்சர்வேஷன் வந்து ஈஸி அப்சர்வேஷன். இது யூ டோன்ட் ஹேவ் டு பி ராக்கெட் சயின்டிஸ்ட் டு ஃபிகர் அவுட் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ. ஐ மீன் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னே புரியலையே. இவ்வளவு வீடியோ அனலிஸ்ட் வச்சிருக்காங்க, இவ்வளவு ஆளுங்க வச்சிருக்காங்க. Sir, they are all diplomatically they will be, very, very, okay அப்படிம்பாங்க. See, you have to call a spade straight away. That is the reason why Ravi Shastri was very successful, because அவனுக்கு தோன்றதான் பண்ணுவான் as a manager, because he has his own way of looking at things, his perspective. If it goes that way, it will be okay. See, one line of thinking has to be there, இல்லையா? அவன் சொல்றான், இவன் சொல்றான். கம்பீரம் அப்படிதான். ஆமா, கொஞ்சம் ரொம்ப தடாலடி அடிப்பாரு கம்பீர். பட் ஆனா வெரி குட் கிரிக்கெட்டிங் பிரெயின் அவரு. இஃப் யூ சி, வெரி குட் கிரிக்கெட்டிங் பிரெயின் கம்பீர். இல்ல, அது ஒண்ணுமே கிடையாது. கிரிக்கெட்டிங் பிரெயின் அதெல்லாம் அப்பாட்டு. மேட்ச்ல இறங்கினா எப்படியாவது வின் பண்ணணும். பை ஃபேர் மீன்ஸ் ஃபேர் அண்ட் ஸ்கொயர், அவ்வளவுதான். பிளேயிங் அவரு வின் பண்ணணும். கம்பீர் அதுக்கு வந்து bring out the potential, best 11 உள்ள போனோம். to the best of their potential ஆடணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்ல கம்பீரை பத்தி எது சொல்ல வரேன்னா, அவர் வந்து டேலண்ட் ஸ்பாட்டிங் ஆல்சோ இஸ் வெரி குட். ஒன்னு. செகண்ட் திங், விக்கெட்லாம் ரீட் பண்ணுவார் சார். இதுல எப்படின்னாக்கா, விக்கெட்டை ரீட் பண்ணி என்ன பண்ணணும், என்ன இது பண்ணணும், அதெல்லாம் வந்து குட். That's what I mean. இல்ல, நம்ம முதல்லயே நேத்துக்கு ரெக்கார்ட் பண்ணோம். ஸ்டார்க் bowling versus அபிஷேக் சர்மா லெஃப்ட் ஹேண்டர். அது உடனே அவங்க காலி. அதுக்கப்புறம் அவங்களால ரெக்கவர். ஏதோ அனிகேட் அடிச்சாரு பொட்டன்ஷியல், பட் ஸ்டில் அவங்களால இது பண்ண முடியல. ஓகே ஸ்ரீதர், நம்ம இன்னையோட மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கேகேஆர் ப்ரிவியூல சந்திப்போம் திருப்பி. தேங்க்யூ.